இது டெஸ்ட் நம்பர் 1. சரிங்களா? 20 டெஸ்ட் கிட்ட நம்ம போடணும். டெஸ்ட் எல்லாத்தையும் என்ன பார்க்கணும்? கரெக்ஷன் பார்க்கணும். தெளிவாகவும் பார்க்கணும், மெதுவாகவும் பார்க்கணும். எது ஈஸி எது கஷ்டம் இந்த டெஸ்ட்ல? பாராஜம்பிள் ஈஸி. சரி, டெஸ்ட் அட்டென்ட் பண்ற ஆர்டர் தெரியுமிலங்க. ஃபர்ஸ்ட் வேர்ட் ஸ்வாப். ஆடியோ வருதாங்க? நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணீங்களா? வேர்ட் ஸ்வாப் ஃபர்ஸ்ட். அடுத்தது சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். அடுத்தது காலம் கொஸ்டின். இதுதான் ஸ்கோரிங் ஏரியா நமக்கு. இதுக்கப்புறம் ஃபில்லர்ஸுக்கு போகணும். அதுக்கப்புறம் எரர், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் போடணும். அதுக்கப்புறம் பாராஜம்பிள், ஃபைனலா ஆர்சி. ஆர்சி ஈஸியா இருந்துச்சா கஷ்டமா இருந்துச்சா? தெரியாது, போனா தானே தெரியும் நமக்கு. என்ன போகவே இல்லை. எது ஈஸி அப்படின்னா இந்த பாராஜம்பிள்ஸ் ஈஸி. சரி, பாராஜம்பிளுக்கு எவ்வளவு டைம் எடுக்கிறதுக்குலாம்? 2 நிமிஷம் எடுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு மேல எடுக்கிறதுக்கு இந்த பாராஜம்பிள் எதுவுமே இருக்காது. ஃபர்ஸ்ட் பி ஃபிக்ஸ்ட். அப்படிதானே? வாசிக்கணுமா வாசிக்கூடாதா? கண்டிப்பா வாசிக்கணும். The Amazon rainforest, often referred to as the lungs of the earth, experiencing a significant increase in deforestation rates. அப்போ அமேசான் ரெயின்ஃபாரஸ்ட் லங்ஸ் ஆஃப் தி எர்த் இங்க என்ன பண்றாங்கன்னா டீஃபாரஸ்டேஷன் பண்றாங்க. ஓகே, இது என்னது? The Brazilian government has recently implemented stricter regulations to combat illegal logging activities. இது சொல்யூஷன். என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது இது ஒரு சொல்யூஷன். இது ஸ்டார்டிங்ல வராது. அடுத்தது this surge in deforestation. இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கணும்? டீஃபாரஸ்டேஷன் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். பீல சொல்லியிருக்காங்க. ஸோ பீக்கு அப்புறம் நான் என்ன எடுத்துக்கிறேன்? ஆர். significant increase in deforestation. அதே வார்த்தை தான் இங்க என்ன இருக்கு? this surge in deforestation. கண்டிப்பா அசையாது, ஆர் தான். சரி, is primarily driven by illegal logging and agricultural expansion. பார்த்தோன்னே எனக்கு என்ன தெரியுது? இந்த இருக்கு இல்லீகல் லாகிங், இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. சரியா? இங்கேயும் இல்லீகல் லாகிங், இங்கேயும் இல்லீகல் லாகிங். அடுத்தது எஸ். Satellite imagery has revealed that vast tracts of forests have been cleared in just a few months. ப்ராப்ளமா சொல்யூஷன் ஆனா இதுவும் ப்ராப்ளம். பீக்கு அப்புறம் ஆடு வருது, அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அடுத்தது டி. Environmentalists warn that if the current rate of deforestation continues, it could lead to reversible damage to the ecosystem. சரி, இது என்னது? சரி, 3 விஷயம் இருக்குங்க. ப்ராப்ளம் இருக்கு, சொல்யூஷன் இருக்கு, ப்ராப்ளம் உடைய எஃபெக்ட்ஸ் இருக்கு. கரெக்டா? ப்ராப்ளம், சொல்யூஷன், ப்ராப்ளம் உடைய எஃபெக்ட்ஸ். இது எந்த ஆர்டர்ல நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் அதோடைய எஃபெக்ட்ஸ், அதுக்கப்புறம் சொல்யூஷன். அப்ப இது எங்க வரும்னா சொல்யூஷனுக்கு முன்னாடி. இது ப்ராப்ளம் கிடையாது, ப்ராப்ளம் உடைய எஃபெக்ட்ஸ். கண்டினியூ ஆனா it could lead to irreversible damage. சரி, அடுத்தது கவர்மெண்ட் எஃபர்ட் எடுத்தாலும், அப்ப கவர்மெண்ட் எஃபர்ட்டுக்கு அப்புறம் இது வரும், இது சொல்யூஷன். கவர்மெண்ட் எஃபர்ட் எங்க இருக்கு? Brazilian government has implemented stricter regulations. அப்போ இங்க என்ன சொல்றாங்க? despite the government's efforts. அப்ப கவர்மெண்ட் எடுத்தத முன்னாடி சொல்லணுமா பின்னாடி சொல்லணுமா? முன்னாடி சொல்லணும். கியூக்கு அப்புறம் என்ன வரப்போகுது? despite the government's efforts, enforcement of these regulations. இந்த regulations கியூல சொல்லியிருக்காங்க regulations-னு. stricter regulations. இந்த regulations has been challenging due to corruption and lack of justice. அப்ப QU போட்டாச்சு. QU எங்கிட்டு போடணும்? லாஸ்ட்ல போடணும், கடைசியா போடணும். 3 மார்க் எடுத்தாச்சு. இந்த 3 மார்க் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. டக்குன்னு போட்டுட்டு போயிடலாம். மீதி 2 தான் இருக்கு. என்னது இருக்கு? எஸ்ஓ டிஓ. எஸ் என்னது அப்படின்னா ப்ராப்ளம். இது ப்ராப்ளம் உடைய எஃபெக்ட் கிடையாது, இதுதான் ப்ராப்ளமே. சரியா? அப்ப நான் எப்படி போடுவேன்? பி ஃபிக்ஸடு, ஆறு போட்டாச்சு. ஆறுக்கு அப்புறம் எஸ், எஸ்க்கு அப்புறம் டி. அவ்வளவுதான். சரி, ஆர் எஸ் டி கியூ யூ. தப்பா போட்டது யாரெல்லாம் எந்திச்சு இல்லைங்க ஃபாஸ்டா? 1 தப்பு 3 தப்பு அப்படின்னாலே எந்திச்சு நிக்கலாம். போடலைனாலும் எந்திரிச்சு நிக்கணும். இதெல்லாம் போடலைன்னா தெய்வ குத்தம். இதெல்லாம் ஒரு கொஸ்டினா? மார்க் வச்சுக்கிடுங்க. நீ நல்லா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிடுங்க. ஒரு விஷயம் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிடுங்க. ஒரு கொஸ்டின் பாக்குறீங்க,
ஆர்சி பேராஜிபிள் நீங்க இன்னும் பார்க்கல, அதை தவிர மற்ற எல்லாமே பார்த்துட்டீங்க. எல்லாமே கஷ்டமா இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியும் உங்களுக்கு? ஒன்னு ஆர்சி ஈஸியா இருக்க போது, இல்லைன்னா பேராஜிபிள் ஈஸியா இருக்கும். சரி, இப்ப கிளாஸுக்கு மொத்தமா பனிஷ்மெண்ட் கொடுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உட்காருங்க. கொஞ்சம் துரு பிடிச்சிருக்கும், நிறைய ஃபுல் டெஸ்ட் போடல பார்த்தீங்கன்னா துரு பிடிச்சிருக்கு. இன்னைக்கு என்ன பண்ணிடணும்? செக்ஷனல் டெஸ்ட். இன்னைக்கு ஃபுல் டெஸ்ட் கிடையாது, செக்ஷனல் டெஸ்ட் நம்பர் 1. சரியா? இது இல்லாதவங்க என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருங்க, இன்னைக்கு வேலையை முடிச்சு. சரி, முடிச்சாச்சு. இதில் ஏதும் இல்லை. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு இந்த க்ளோஸ் டெஸ்ட். சரியா? அரங்கநாதன் டேஷ் என்ன வரும்? டேஷ் நவுன் வரும், நானே சொல்லிடுறேன். சரியா? டேஷ் எப்படிப்பட்ட நவுன் வரும்? ஆப்ஷன் இல்லாம தான். டெஸ்ட் போடலையா? பரவாயில்ல, உங்க லெவலுக்கு நீங்க பார்த்தே அடிக்கலாம். நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா தான் அவங்க படிப்பாங்க. சொல்லுங்க. தி ஆர்ட் ஆஃப் ப்ரொக்ராஸ்டினேஷன். ப்ரொக்ராஸ்டினேஷன் என்ன அர்த்தம்? தள்ளி போடுறது, இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு, அதுதான் ப்ரொக்ராஸ்டினேஷன். தி ஆர்ட் ஆஃப் ப்ரொக்ராஸ்டினேஷன் while often maligned. ரைட்? தெரியுமா மெலைன் என்னதுன்னு? கெட்டதா பேசப்படுது. while it is often maligned. It is often maligned. இட்னா என்னது? என்னங்க ஆச்சு? while it is often maligned, எதுவும் பூச்சி நிக்குதா? while it is often maligned has its own paradox. என்னது? contradiction. சரி, while இருக்கா? while often maligned. while பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்க்குமாங்க? சேர்க்குமா? whileக்கு பின்னாடி நெகட்டிவ் இருக்கு. இப்ப இங்க என்ன வரும்? has its own paradoxical advantages போடலாமா? போடலாமா போடக்கூடாதாங்க? போடலாம் தானே? எப்படி சொல்றீங்க போடலான்னு? பாரடாக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ப்ரொக்ராஸ்டினேஷன்னா வேலையை தள்ளி போடுறது, சோம்பேறித்தனமா இருக்கிறது. அதுக்கு கெட்டது திட்டுறீங்க, அது கெட்டதுன்ட்டு. ஆனா அதுக்குன்னு ஓனான பாரடாக்ஸ் என்னது? கான்ட்ரடிக்ஷன். சோ கெட்ட விஷயமா இருக்கு, ஆனால் அதுக்கு என்னது இருக்கலாம்? அட்வான்டேஜஸ். கரெக்டான வார்த்தை தானே? ரைட். இப்ப தான் ஆப்ஷனை பார்க்கணும். நவுன் தானே வரணும், எந்த ஆப்ஷன் வராது. அலியோர் அப்படின்னா அட்ராக்ஷன். சரியா? சோ அலியோர் கிடையாது. கான்ட்ரடிக்ஷன்ஸ் நெகட்டிவ் வார்த்தை வராது. இது பாசிட்டிவ் வார்த்தைங்க அட்ராக்ஷன்ங்கிறது. ஆனா ரைட், இது வேர்பா வந்திருக்கு. இது நெகட்டிவ் வார்த்தை வராது. அடுத்தது ஃப்ரிவலஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? கேர்லெஸ். கரெக்டா? பாசிட்டிவா நெகட்டிவா? நெகட்டிவ் வார்த்தை. ரெண்டே வார்த்தை தான் இருக்கு. லெகசி ஒன்னு இருக்கு, லெஜிட்டிமசி ஒன்னு இருக்கு. இது ஆன்சர், ஆன்சருக்கு பக்கத்துல இருக்க ஆன்சர். அது லெகசின்னு என்னது? லெகசின்னா என்னது? லெகசி அப்படின்னா என்ன அர்த்தங்க? நீங்க செத்ததுக்கு அப்புறம் உங்களை பத்தி பேசக்கூடிய விஷயம் தான் லெகசி. சரியா? இது பாசிட்டிவான வார்த்தை. செத்ததுக்கு அப்புறம் நீங்க அப்படி பண்ணீங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னு நீங்க விட்டுட்டு போற ஒரு நல்ல பேரு தான் தி லெகசி. லெஜிட்டிமசின்னு என்ன அர்த்தம்? லெஜிட்டிமசி அப்படின்னா என்ன அர்த்தம்? லாஃபுல்லி கரெக்ட், இல்ல லீகலி கரெக்ட். லாஃபுல்லி கரெக்ட் இல்ல லீகலி கரெக்ட். எழுதி டைட்டில் எழுதுங்க. ஒகேப் எழுதுறதுக்குன்னு ஒரு ஆள் போடணும், அப்பதான் சரிப்படும்.
SBI கிளர்க்கு டெஸ்ட் நம்பர் 1 போட்டு எழுதணும். எந்த வார்த்தை தெரியாது இதுல? எந்த வார்த்தை தெரியாது? ஃப்ரிவலஸ் யாருக்குனே படிச்சிருக்கோம், மறந்துருக்கோம். கேர்லெஸ். கான்ட்ரடிக்ஷன்ஸ் தெரியும். அல்லியர்னா என்னது? அட்ராக்டிவ். லெஜிட்டிமசி அப்படின்னா லாஃபுல்லி கரெக்ட். லெகசின்னு என்ன அர்த்தம்? லெகசினா the good name that you leave after you die. ஃபாஸ்டா எழுதுங்க, ஃபாஸ்டா எழுதுங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. இதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இதுல இருந்து ஆர்சியுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் क्वेश्चन போட்டாச்சா? லெகசி போட்டது யாரெல்லாம்? லெகசி போட்டது யாரெல்லாம்? கரெக்டா போட்டது யாரெல்லாம்? மீதி வேற அட்டனே பண்ணல, அப்படிதானே? இன்னைக்கு மார்க் பார்த்து கண்டுபிடிச்சிடும். ரைட். பின்னாடி இந்த அருக்கு டேஷ், இந்த அருக்கு டேஷ் எங்க இருந்து வாசிக்கணும்? இங்க இருந்து வாசிக்கணும். சரியா? சரி. ஹவ் இருக்கு ஹெல்ப் பண்ண போது இந்த சென்டென்ஸ் பாசிட்டிவா நெகட்டிவா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆனா a deeper exploration reveals that deeper explore பண்றோம்னா இது ரிவீல் ஆகுது. என்னதுன்னா procrastination when dash with the purpose. When dash with the purpose. Procrastination purpose உடன் dash பொழுது. எந்த வார்த்தை போடும்? என்ன போடலாம்? ஆக்சுவலா இங்க இட் இஸ் மறைஞ்சிருக்கு. சரியா? இந்த இங்க சொன்னேன்ல அதே மாதிரி இட் இஸ் மறைஞ்சிருக்கு. when it is done with the purpose போடுவாங்க. done கரெக்டா தப்பா? எதை பத்தி பேசுறோம் நம்ம? procrastination. procrastination ஒரு டீப்பர் ஸ்டடி காமிக்குது. procrastination ஒரு பர்பஸ் உடன் செய்யப்படும் பொழுது. செகண்ட் டேஷ். பாருங்க, கிராமர் இங்க ஹெல்ப் பண்ணாது. இந்த கொஸ்டினுக்கு கிராமர் உங்களை ஒண்ணுமே ஹெல்ப் பண்ணாது. இங்க என்னதான் பண்ணணும்? மீனிங் தான் பண்ணணும். சரியா? பாசிஃபைட் என்ன அர்த்தம்? பர்பஸுடன் procrastination சமாதானப்படுத்தும் போது வராது. ரைட். பர்பஸுடன் procrastination இக்னோர் பண்ணும் போது வராது. பர்பஸுடன் procrastination என்கரேஜ் பண்ணும் போது அரைகுறை மீனிங் போட்டீங்கன்னா, அரைகுறை மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இதுதான் ஆன்சரை டிக் பண்ணிருக்கு. உங்களை தான் சொல்றேன். ஆமா, மனசுக்குள்ள நினைக்கிறீங்கல்ல, ஆமா நம்மள தான் சொல்றான். நீங்க தான் அங்க வெண்ணு அரைகுறையா கூட புரியல அப்படின்னா இதுதான் ஆன்சரா போட்டு. பர்பஸுடன் கைவிடப்படும் போது நம்மால் பார்த்துருப்பா. procrastination அப்படின்னு என்னது? டிலே பண்றது. அப்ப அதை கைவிடணும் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணிருப்பாரு? abandoned போட்டுப்பாரு. எப்படி பேசுறோம்? procrastination பாசிட்டிவா பேசுறோமா நெகட்டிவா பேசுறோமா? பாசிட்டிவா பேசும். சோ ஆன்சர் என்னது அப்படின்னா ஸ்ட்ரக்சர்னு என்ன எடுத்தங்க? வடிவம் கொடுத்து டன் ப்ராப்பர்லி, அதுதான் ஸ்ட்ரக்சர். சும்மா செய்யறது கிடையாது, கரெக்டா ப்ராப்பரா செய்யறது. இனிமேல் நேரா 3 டேஷ் சேர்த்து பார்த்துட்டு தான் வரப்போம். தேர்ட் டேஷ் எங்க இருந்து வாசிக்கணும்? அந்த மைண்ட் பாருங்களேன், 3 இடத்துல வந்துட்டுங்க. வெண்ணு போட்டுட்டு ஒரு V2 போடுவாங்க, அதாவது V3 போடுவாங்க. அது when it is left to wander. இங்க பார்த்தாலும் when it is done, மேலையும் பார்த்தோம் when it is. ரோஹித் சொல்லுங்க. மைண்ட என்ன பண்ண விட்டோமா? வாண்டர் பண்ண விட்டுட்டோம் அப்படின்னா ஐடியாவும் கனெக்ஷன்ஸும் உடன் ஃபர்ஸ்ட் டேஷ்ல என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச்?
ஃபைனைட் வேர்பா நான் ஃபைனைட் வேர்பா? ஃபைனைட் வேர்ப். இந்த இருக்கு, இந்த கதையெல்லாம் அடிச்சிடணும். சிங்குலர் ஃபைனைட் வேர்ப். தி மைண்ட். ஆன்சருங்க. டேஷை பார்த்து ஆன்சர் போடுறதெல்லாம் மேட்டர் கிடையாது. பார்க்காம நீங்க ஒரு ஆன்சர் போடுறீங்கன்னா தான் அங்க பார்த்து ஆன்சர் வரும். ஆன்சர் என்னது? நிறைய இது போடலாம்லங்க. ஃபில்ஸ் அப் போடலாம்ல. அவ்வளவு ஈஸியா போறானுங்க பாருங்க. மைண்ட் என்ன ஆகுது? விரும்பின என்ன அர்த்தம்? விரும்பின என்ன ஆகுறது? ஃபில் ஆகுறது. ஃபால்டட்ஸ்னா ஃபெயில்ஸ். சரியா? ஃபெயில்ஸ். ஆன்சருக்கு பக்கத்துல இருக்க ஆன்சர் எது தெரியுமா? இதான் போட்டீங்களா? மைண்ட்னு வந்தோடனே, ஐடியான்னு வந்தோடனே நம்மால என்ன நினைச்சிருவான்? ஐடியானால என்ன ஆயிடுச்சு? ரைட் ஆயிடுச்சு. எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் நம்ம? ப்ரொக்ராஸ்டினேஷன் பத்தி பேசுறோம். நல்ல விஷயம்னு பேசுறோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் வாண்டர் பண்ண விட்டீங்கன்னா, ஒரு ஐடியா வந்துட்டு அவனுக்கு வருது அப்படின்னு பேசல, ஐடியா வருதுன்னு பேசல, ஐடியா நிரம்புது. சரிங்களா? பிரிம்ஸ் அப் வித் ஐடியாஸ். சோ இது ஆன்சர். ஆன்சருக்கு பக்கத்துல எது வரும்? இல்லுமினேட்ஸ். எங்க பிரச்சனை ஆகுதுன்னா, க்ளோஸ் டெஸ்ட் வரலைன்னா என்ன அர்த்தங்க? க்ளோஸ் டெஸ்டே வரமாட்டேங்க எனக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓகே படிக்கணுமா? என்ன படிக்கணும்? ஃபர்ஸ்ட் பிரச்சனை ரீடிங்கே தெரியலன்னு அர்த்தம். செகண்ட் பிரச்சனை தான் ஓகே தெரியலன்னு அர்த்தம். சரியா? சரி, அடுத்தது. இப்ப கதை இது வரைக்கும் பிச்சு பிச்சு வாசிச்சிருக்கோம். எதை பத்தின்னு கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? ரைட்ஸ். டி கூப்பிடுங்க பக்கத்துல, கமலி பக்கத்துல. ஃபாஸ்டா. பக்கத்துல போடுங்க. நீங்க தாங்க அவங்க கூப்பிடுங்க. அடுவா போறோம். என்ன வார்த்தை வரும்? எங்க இருந்து வாசிக்கணும்? என்ன இருந்து வாசி. சரி, இப்ப இங்க பாருங்க, எந்த வார்த்தை இருக்கு? எது நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. இப்பதான் பின்னாடி வாசி. When the farmer, எதை பத்தி பேசுறாங்க? Key lies in distinguishing between procrastination, that is mindfully practice. யோசிச்சு பிராக்டிஸ் பண்ற procrastinationக்கும் and that which is a mere avoidance of responsibility. ரெஸ்பான்சிபிலிட்டி அவாய்ட் பண்றதுக்கு பண்ற procrastinationக்கும் வித்தியாசம் இருக்கு. சரியா? அப்போ மைண்ட்ஃபுல்லா procrastination பிராக்டிஸ் பண்றோம். எதுக்கு? ஐடியா வரணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி அவாய்ட் பண்றதுக்கு procrastinate பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப எதை பத்தி பேச போறோம்? இந்த எது எது ஃபார்மர்னா ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்மர் இஸ் டேஷ் கல்டிவேட்டட். பின்னாடி பார்ப்போம். பண்ணும்போது இட் கேன் லீட் டு பிரேக் த்ரூஸ் தட் ஸ்ட்ரக்சர்ட் லீனியர் திங்கிங் மைட் நெவர். லீனியர் திங்கிங்னால அச்சீவ் பண்ண முடியாத பிரேக் த்ரூஸ்லாம் வரும்ங்கிறாங்க. பாசிட்டிவ் வார்த்தை வரணுமா, நெகட்டிவ் வார்த்தை வரணுமா? எந்த வார்த்தை வரணும்? எப்படி கல்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறதான் வரப்போ. சரி, ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க. கேர்ஃபுல்லி போடவா? கேர்ஃபுல்லி போடலாமா போடக்கூடாதா? போடலாம். சரி, ரொம்ப ஈஸி இது. ஏன்னா என்ன 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 மட்டும் செக் பண்ணிருக்காங்க? கிராமர் மட்டும் தான் செக் பண்ணிருக்காங்க. டெலிபரேட்லின்னு என்ன அர்த்தம்? டெலிபரேட்லின்னு என்ன அர்த்தம்? இன்டென்ஷன்ஸ். டெலிபரேஷன்ஸ் டிஸ்கஷன்ஸ். டெலிபரேட்லி அப்படின்னா வேணும்னே பண்றது, இன்டென்ஷனா பண்றது. டெலிபரேஷன்ஸ் டிஸ்கஷன்ஸ். சரி, இப்படி வாசிங்க. thus that with எது அப்படின்னா lies not in. இதுல கிடையாது. எதுல கிடையாது? abandoning task indefinitely.
ஒரு வேலையை ஆரம்பிச்சு அதை அப்படியே பாதியில விட்டுட்டு போறதுல ஆர்ட் கிடையாது. எதுல இருக்குன்னா பட் இன் நோயிங், தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்? எப்ப பாஸ் பண்ணணும் அண்ட் லெட் த மைண்ட் மியாண்டர். என்னது? அப்படியே அப்படியே மேய விடுறது, சரிங்களா? அப்படியே சுத்த விடுறது. மைண்ட எப்ப சுத்த விடணும்னு தெரியணும். என்ன நம்பணும்? ட்ரஸ்டிங் தட் இட்ஸ் நிப்பாட்டிங். இட் என்னது? ப்ரொக்ராஸ்டினேஷன். அங்க எதுக்கு ரிட்டர்ன் ஆகும்? இட் என்னது? Trusting that mind will finally return to the task with dash vigor and creativity. கிரியேட்டிவிட்டிங்கிறது நவுனு, விகர்னா தீவிரம், சரிங்களா? அப்ப வித்த என்னது? சும்மா டாஸ்க் விடுறது கிடையாது. ஆனா தெரியணும் என்னது, எப்ப பாஸ் பண்ணணும், எப்ப மைண்ட மேய விடணும். மேய விட்டா என்ன தெரியும் நம்மளுக்கு? நம்பணும். என்ன நம்பணும்? திருப்பி அந்த டாஸ்க்கு வரும். எப்படி வரும்? விகர் அண்ட் கிரியேட்டிவ். எப்படிப்பட்ட விகர் அண்ட் கிரியேட்டிவ் வேணும்? அதான் கேள்வி. இங்க அட்ஜெக்டிவ் ப்ரிப்போஷன் வருதாங்க. இங்க நவுனா, இந்த ரெண்டு நவுனையும் சேர்த்து எப்படி ஒரு அட்ஜெக்டிவ் வரணும்? பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ். ஆன்சர் என்னது? இது அட்ஜெக்டிவ் தான். ரினியூவபிள் வேற மீனிங், ரெனியூடு வேற மீனிங். ரெனியூட்னா புதுப்பிக்கப்பட்ட, ரினியூடு கிரியேட்டிவிட்டி. சரியா? சரி, க்ளோஸ் டெஸ்ட் இன்னொன்னு இருக்கா? 6 சரி, 2க்கு பின்னாடி என்ன வரணும்? கொஸ்டின் அப்ரோச் சொல்லுங்க. நிவேதா மேம் அப்ரோச் சொல்லுங்க. அப்ரோச் ஆன்சர் கிடையாது. ஃபர்ஸ்ட் அப்ரோச் என்ன பண்ணணும்? 2 + V1 கண்டுபிடிச்சிட்டு அடுத்தது சூப்பர். எதை பார்க்கணும்? அடுத்தது ஆப்ஜெக்ட். ஆப்ஷனையா? ஆப்ஷன் பார்க்கறதுக்கு இன்னும் 4 இருக்கு. இப்போ எதை பார்க்கணும்? இது ஆப்ஜெக்ட்டுங்க. இதுக்கு இந்த வரக்கூடிய வார்த்தைக்கு ஆப்ஜெக்ட், சரியா? வேய என்ன பண்ணும்? அதான் கேள்வி. இது ஒரு ஸ்கில் தட் இஸ் பெர்ஹாப்ஸ். இந்த ஸ்கில்ல என்ன பண்ண மாட்டேங்காங்க? அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்காங்க. ஆனா இட்டுனா என்னது? ஸ்கில்லுக்கு என்ன இருக்கு? பொட்டன்ஷியல் இருக்கு. எதுக்கு? வழிய என்ன பண்றது? நம்ம அப்ரோச் பண்ற வழிய உருவாக்குறதுக்கா? மாத்துறதுக்கு பண்ணலாமாங்க? டெவலப் பண்றதுக்கு பண்ணலாமா? என்ஹான்ஸ் பண்றதுக்கு பண்ணலாமா? இம்ப்ரூவ் பண்றதுக்கு பண்ணலாமா? நாம வேலை பார்க்கறதும் ப்ராப்ளம் சால்வ் பண்றதையும் அப்ரோச் பண்ற வழிய என்ன பண்றதுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு? அதான் கேள்வி. என்ன பண்றதுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு? சேஞ்ச் போடலாம், டெவலப் போடலாம், என்ஹான்ஸ் போடலாம், எதுனாலும் போடலாம். ஆன்சர் என்னது? சரி, ஆப்போசிட் மீனிங் கேட்டாங்கன்னா ப்ரிசர்வ் தான் ஆன்சருக்கு பக்கத்துல இருக்கிற ஆன்சர். சரியா? சரி, 6க்கு 6 யாரெல்லாம் க்ளோஸ் டெஸ்ட்ல 6 out of 6. மார்க் எத்தனை? மார்க் 30 போட்டீங்களா? சரி, க்ளோஸ் டெஸ்ட் வர மாட்டீங்கன்னா என்னங்க பண்ணணும்? க்ளோஸ் டெஸ்ட் வர மாட்டீங்கன்னா என்ன பண்ணணும்? ரீட் பண்ணணும். சரி, முன்னாடி இருந்ததை விட இப்போ க்ளோஸ் டெஸ்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்கா? இன்னொரு 4 க்ளோஸ் டெஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் தெரியும். கொஸ்டின் அப்ரோச் எப்படின்னு தெரியுதா? என்ன பண்ணணும்? ஆப்ஷன் பக்கம் போகவே கூடாது. ஆப்ஷன் எதுக்கு இருக்கு? கன்ஃபியூஸ் பண்றதுக்கு இருக்கு. ஆப்ஷனே இல்லாம தான் க்ளோஸ் டெஸ்ட் போட்டு பழகணும். ஒரு ஆன்சர் போடுறீங்கன்னா நீங்க ஒரு ஆன்சர் யோசிச்சு வைக்கீங்கல்ல, அதுக்கு சினோனிம் தான் உங்களுடைய ஆன்சர். கரெக்டா? சோ ஆப்ஷனை பார்க்காம அப்ரோச் பண்ணி பழகணும். ரைட்ஸ். ஒரு எரர் கேட்டாலே நாம போட மாட்டோம். 4 கேட்டிருக்காங்க.
1 2 3 4 ஃபில்லர் சீரிஸ் தானே? ஃபில்லர்ஸ் நம்ம பார்த்த க்ளோஸ் லிஸ்ட். கொஸ்டினுடைய அப்ரோச், ஃபில்லர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்ரோச் தான் முக்கியம். இனிஷியேட்டிவ் கேளுங்க, அப்ரோச் என்னது? ஃபாஸ்டா மணி அடுத்து நீங்க தான் கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க? டேஷ் என்ன வரும்? சொல்லுங்க. சூப்பர் சூப்பர். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். ரிமைன்ஸ் ஸ்டேட் வெர்ப். உங்களுக்கு தெரியும், பயப்படாம சொல்லுங்க. ரிமைன்ஸ் ஸ்டேட் வெர்ப். காஸ் ஆஃப் த டிசீஸ் பின்னாடி அட்ஜெக்டிவ் வரப்போகுது. எதை பத்தி பேச போகுது? காஸ் ஆஃப் த டிசீஸ். சரி, பாசிட்டிவா வருமா நெகட்டிவா வரும்? பாசிட்டிவா நெகட்டிவா? இங்க பாருங்க, டிஸ்பைட் எக்ஸ்டென்சிவ் ரிசர்ச், நிறைய ரிசர்ச் பண்ணா கூட எக்ஸாக்ட் காஸ் ஆஃப் த டிசீஸ். சரி, பாசிட்டிவா நெகட்டிவா? எப்படி வருது? நெகட்டிவ். அண்ட் பின்னாடி என்னது? இன்னும் படிக்கணும் அப்படின்னா காசை கண்டுபிடிச்சீங்களா கண்டுபிடிக்கலையா? கண்டுபிடிக்கல. ரிமைன்ஸ் ஹிடன் போடுவாங்க. ரிமைன்ஸ் ஹிடன் போடலாமா? எக்ஸாக்ட் காசு என்ன பண்ணல, இன்னும் கண்டுபிடிக்கல. சரி, இப்ப நெகட்டிவ் வார்த்தை வரணும், டிசீஸ பத்தி பேசும். இதெல்லாம் வராது 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 வராது. இது ரெடண்டன்ட் என்ன அர்த்தம்? ரெடண்டன்ட் என்ன அர்த்தங்க? அவசியம் இல்ல, அதானே? ரிடண்டன்ட் தேவை இல்ல, தேவை இல்ல. காஸ் ஆஃப் த டிசீஸ் தேவை இல்லையா? காஸ் ஆஃப் த டிசீஸ் வேணும் தானே? காஸ் ஆஃப் த டிசீஸ் எப்படி இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? கன்க்ளூட் பண்ண முடியாது, இன்கன்க்ளூசிவ். பிலிம்ஸ் கொஸ்டின் தாங்க, மெயின்ஸ் கொஸ்டின் கிடையாதுங்க இதெல்லாம். சிவா ஆன்சர். அப்ரோச் ஹேஸுக்கு பின்னாடி V3 வருமா, இல்ல ஹேஸ் மட்டும்தான் வருவா? ஹேஸுக்கு பின்னாடி V3 வருமா, இல்ல ஹேஸ் தான் வருவாங்க? V3 தான் வரும். சரி, ரைட். என்ன V3 வரும்? பிரைஸ். பிரைஸ் டிராப். பிரைஸ் டிராப் டேஷ். இங்கிட்ட யார் இருக்கா? இங்கிட்ட யார் இருக்கா? இவனை நான் எடுக்கணுமா எடுக்க கூடாதா? எடுக்கணும். ஏன் எடுக்கணும்? ஏன்னா வந்து ஆப்ஜெக்ட். பிரைஸ் டிராப் குளோபல் மார்க்கெட்டை என்ன பண்ணிச்சு? என்ன பண்ணிச்சு? டிஸ்டர்ப் பண்ணிச்சு, அஃபெக்ட் பண்ணிச்சு, டிஸ்ரப்ட் பண்ணிச்சு. போடலாமா? ஏறிச்சா இறங்கிச்சான்னு தெரியல. பின்னாடி என்ன இருக்கு? லீடிங் டு சிக்னிபிகன்ட் எக்கனாமிக் ஷிஃப்ட். எக்கனாமிக் ஷிஃப்ட் தான் சொல்லியிருக்கானுங்க. அப்ப அஃபெக்ட் பண்ணிச்சு, டிஸ்டர்ப் பண்ணிச்சு, டிஸ்டர்ப் பண்ணிச்சு. கரெக்டா? ஆன்சராகவே இருக்கு. ஆன்சர் என்னதுதான்? டிஸ்டர்ப். டிஸ்டர்ப் பண்ணிச்சு. டிஸ்டர்ப் பண்ணுனா பாசிட்டிவ் தெரியாது, நெகட்டிவான்னு தெரியாது, மாத்திச்சு, அவ்வளவுதான். பல அடுத்த கொஸ்டின். ரெண்டு இவ்வளவுதானா? இதுக்கப்புறம் எறதானா? மிஸ்பெல்ட் சூப்பரா இருந்துச்சே. என்ன செண்பகா, மிஸ்பெல்ட்டுடைய அப்ரோச் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்பெல் செக் பண்ணணும். அதான் உங்க வேலை. ஸ்பெல் செக் பண்ணுங்க. நம்மளுக்கு இந்த கொஸ்டின்ல பிரச்சனை எந்த தெரியுமா? இவன் தான் பிரச்சனை. ஏன்னா இந்த வார்த்தையை நம்ம பார்க்கவே இல்லை. ரிடாக்டட் தான் ஆன்சரா போட்டிருக்கணும். போட்டா பரவாயில்ல. சரிங்களா? எப்படி படிக்கீங்களோ அப்படிதான் டெஸ்ட் இருக்கணும். இங்க ரிடாக்டடுங்கிற வார்த்தை எனக்கு தெரியலனா அதை தான் நீங்க ஆன்சரா போடணும். சரி, ரிடாக்டடுங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா? என்ன அர்த்தம்? எடிட் பண்றது. ரிடாக்டட். நீங்க ஒன்னே பிரிண்டிங்க்கு கொடுத்துட்டீங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் நிறைய தப்பு இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ரிடாக்ட் பண்ணுவீங்க, எடிட் பண்ணுவீங்க, சேஞ்ச் பண்ணுவீங்க.
நிவேதா மேம், கன்ஜங்ஷன் எதுன்னு சொல்லுங்க, சென்டென்ஸ் உடைய மீனிங் சொல்லுங்க. Conjunction and sentence meaning. And that is the conjunction. சொல்லுங்க. சும்மா கிளாஸ கையன்னு ஈஸியான क्वेश्चन கத்துவீங்க இல்ல, இப்ப போய் சொல்லுங்க. கன்ஜங்ஷன் எது? தெரியல. that conjunction என்ன that எப்படி வந்திருக்கு? ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வந்திருக்கா? நார்மல் கன்ஜங்ஷன் வந்திருக்கா? சுஜி நேத்து வரல, வந்தீங்களா? நேத்து கிளாஸ் கிடையாது, முந்தா நேத்து வந்தீங்களா? சரி சொல்லுங்க. நார்மல் கன்ஜங்ஷன் பக்கத்துல கேட்டுட்டீங்க. சோதட்னு சொல்றாங்களா? கன்ஜங்ஷன் எந்த வார்த்தை? தேட்டா. இந்த வார்த்தை படிச்சிருக்கோம்லங்க. நான் அடுத்த ஒரு கிளாஸ் உங்களுக்கு கொண்டு வரேன், சரியா? கோரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ், கோரிலேட்டிவ் ப்ரோனவுன், கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன் எடுத்துட்டு வரேன். அது நல்ல டீட்டெயிலா படி. சோ தட், சச் தட், எய்தர் ஆர், நெய்தர் நாட், நாட் ஒன்லி பட் ஆல்சோ, போத் அண்ட், ராதர் தேன், அப்புறம் ஸ்கார்ஸ்லி வென், ஹார்ட்லி வென், நோ சூனர் தேன், எல்லா கன்ஜங்ஷனையும் ஒரு தடவை படிப்போம். இது என்னதுன்னா சோ தட், இதுதான் கன்ஜங்ஷன், ஜோடி வர்ற கன்ஜங்ஷன், சரிங்களா? எந்த அளவுக்கு எடிட் பண்ணப்பட்டுச்சு, ஹெவியா எடிட் பண்ணப்பட்டுச்சு. எந்த அளவுக்கு எடிட் பண்ணப்பட்டுச்சுன்னா, நிறைய செக்ஷன் நிப்பாட்டிங்க இப்ப பாருங்க உங்க பக்கத்துல 2 இருக்கு மீனிங். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இதை படிச்சோம், திரும்ப கூட சொல்லியிருப்பானுங்களே, ப்ரொவைடட் இல்லைங்க முன்னாடி. 2 என்னது தெரியல, 2 என்னது? நீங்க தான் ப்ரோ. சேஞ்ச் கிடையாது. 2 என்னதுங்க? மேடு. சரி உட்காரலாம். நிறைய செக்ஷன்ஸ் எப்படி ஆக்கப்பட்டுச்சு? அன்இன்டெலிஜிபிளா வாட்ஸ்டா புரியல. நிறைய ரீடர்ஸ்க்கு வாட்ஸ்டா புரியாத அளவுக்கு இந்த டாக்குமெண்ட் எடிட் பண்ணப்பட்டது. நிறைய பேருக்கு புரியாத அளவுக்கு, ரீடர்ஸுக்கு புரியாத அளவுக்கு நிறைய செக்ஷன் இந்த டாக்குமெண்ட்ல எடிட் பண்ண. சரி, இதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கா? அந்த வார்த்தையே தெரியாது, அதனால விட்டுருங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா? இல்ல, ரைட்ஸ். ஆக்சுவலா என்ன பண்ணிருக்கணும்? இந்த வார்த்தை தெரியலன்னா இது ஆன்சரா போட்டுக்கணும், இல்ல இந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிருக்கணும். இதான் உங்களால பண்ண முடியும். ஓகே, படிச்சுக்கிட்டே இருக்கோம், வந்துகிட்டே இருக்குண்ணே. இங்க தப்பா போட்டிருப்பானுங்க. இதெல்லாம் இருக்கா இல்லையா? எங்க இருக்கு? 1 மார்க். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா? ரைட்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு போடவே முடியாது, ரொம்ப கஷ்டம் தான், சரியா? நிறைய பட் நம்ம எடிட்டோரியல் பார்த்துருக்கோம், போட்டிருந்திருக்கலாம். சரி, பெஞ்ச் மார்க்னா ஸ்டாண்டர்டு, லேண்ட் மார்க்னா ஹிஸ்டோரிக். லேண்ட் மார்க் வரணும். சரி, இந்த கொஸ்டின்லாம் என்ன பண்ணிருக்கணும்? ஸ்கிப் பண்ணிருக்கணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா? சரி, ஒரே ஒரு கொஸ்டினுக்கு தான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, மீதி எந்த கொஸ்டினுக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லை. அப்ப அது எல்லாமே இன்அப்ராப்ரியேட் வேர்டு. கரெக்டா? இன்அப்ராப்ரியேட் வேர்டு நம்ம கொஸ்டின் வச்சுக்கோமா? இதுலயோ கொஸ்டின் எடுத்தமே இன்அப்ராப்ரியேட் வேர்டு. இதை என்ன பண்ணணும் தெரியுமா? இது நீங்க ஆக்சுவலா டெய்லி 20 போடணும். டெய்லி 20 போட்டீங்கன்னா வரும், இல்லைன்னா வராது. இல்லை அப்படின்னா நல்லா வாசிக்க தெரியணும். அதுக்கு நம்ம டெய்லி 20 போட்டு போயிடுவோம், அதுதான் ஈஸி. சரி, இப்போ இத்தனை கொஸ்டின் இருக்குல்ல, 4 கொஸ்டின் எத்தனை மார்க் தான் எடுக்க முடியும்? எத்தனை மார்க் தான்? ஒரே 1 மார்க் தான். 1 மார்க் எடுத்தமா அடுத்த செக்ஷன் போனமான்னு இருக்கணும். இதுல நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, இதுலதான் நம்மளுக்கு மார்க் வரும்னு நினைச்சு இதுல உட்காந்துருந்தீங்கன்னா இங்கதான் வெடி வச்சிருப்பாங்க, ஒன்னும் செய்ய முடியாது. இந்த கொஸ்டின்ல என்னது? சென்டென்ஸ் மீனிங் புரியணும். ஸ்டாண்டர்ட் டிசிஷன் கிடையாது, இது ஒரு ஹிஸ்டாரிக் டிசிஷன். மைக் கேக்குதான்னு பாருங்க.
இங்கிட்ட என்னது என்ஷூருக்கு பதிலா என்ன வரும் அப்படின்னா அஷ்யூர்ட். ரீஅஷ்யூர் அஷ்யூர் போடுங்க, எதுனாலும் ஒண்ணுதான். இது ஈஸி. அது ரெண்டு போட்டாதான் இது என்னன்னு தெரியும், ஆல் ஆர் கரெக்ட்னு தெரியும். இல்லைன்னா ஒண்ணு பண்ணலாம், பட் அது பண்ணக்கூடாது. எல்லாத்துக்குமே என்ன போடலாம், ஆல் ஆர் கரெக்ட் போட்டீங்கன்னா ரெண்டு தப்பாகும் ஒண்ணு கரெக்ட் ஆகும், அப்படிதானே? ரெண்டு தப்பாகும் ஒண்ணு கரெக்ட் ஆகும். எவ்வளவு ஏத்துவீங்க, 0.5ல ஏத்துவீங்க. நார்மலைசேஷன்ல அவன் என்ன பண்ணிடுவான், ஆக்யூரேசிக்கு இன்னொரு ஒரு அரை மார்க்கையும் புடி -0.5க்கு கொண்டு போயிடும். சரியா? இது பண்ணக்கூடாது, பட் இந்த மாதிரி டெஸ்ட்ல பண்ணலாம். வேண்டாம், பண்ண வேண்டாம், நீங்க இங்க பண்ணீங்கன்னா அங்க போய் பண்ணிடுவீங்க. ஸோ ஸ்கிப் பண்றது நல்லது. அப்ப எந்த ஏரியா ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு, எது ரொம்ப கஷ்டம், மிஸ்பெல்ட், ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸி ஃபில்லர்ஸ் 8 கொஸ்டின் இருக்கு, எத்தனை போடலாம், 5 6 போடலாமாங்க? 5 போடலாம்னு வச்சுக்கிறோமா? ஃபார் எக்ஸாம்பிள்ல 3 போடலாமா? 8 மார்க். இதுல எத்தனை மார்க் எடுக்கலாம், 1 மார்க். 9 கொஸ்டின் கரெக்டா போட்டுருக்கலாம். இதுக்கப்புறம் தான் முக்கியமான ஏரியாவுக்கு போக போறோம். எந்த ஏரியா தான், எரர் கொஸ்டின். போட்டீங்களா போடலையா? ஈஸியா கஷ்டமா? இது ஈஸி தான். போட்டீங்களா இல்லையா? ரைட். எந்த வார்த்தை, பேஸ்டு ஆன். போடலைன்னா என்ன பண்ணிருங்க, மறுபடியும் வார்த்தையில இருந்து பிக்சட் ப்ரிபோர்ஷன் படிச்சு. சரியா? அட்லீஸ்ட் இதுக்கு மீறி தெரிஞ்சா போதுங்க. ஓ டபுள் எஃப் என்ன அர்த்தம், செப்பரேஷன். இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இதையும் பிடிக்கிறோமா, அதையே பேஸ் பண்ணி தான் இருக்கு, அதை பிரிக்கல. சோ பேஸ்டு ஆன். அரணன் டெஸ்ட் போடலையோ, சரி. எரர்ல வல்லவர்கள் எல்லாம் கூட்டி கேள்வி கேட்போம். போட்டீங்கன்னா போடலையா? போட்டீங்களா? அனிகா போடல, போட்டீங்களா? கரெக்டா போட்டீங்களா? சும்மா பி போட்டீங்களா, பேஸ்ட் ஆன் வச்சு போட்டீங்களா? சும்மா தானே பி வச்சு போட்டீங்க. இந்த அடுத்த கொஸ்டின் சொல்லுங்க வாங்க. இது நல்ல கஷ்டமான கொஸ்டின், நல்லா இருந்துச்சு. சொல்லுங்க. பிஃபோர் ஆஃப்டர் வந்துச்சாங்க? பிஃபோர் ஆஃப்டர் வந்துச்சுனாலே எந்த டென்ஸ் பார்க்கணும், என்ன டென்ஸ் பார்க்கணும், பாஸ்ட் பெர்ஃபெக்ட். சரி. ஈவன் தோ ஹி ஹேட் முதல்ல ஸ்டேஷனுக்கு வந்துட்டான், ரைட். அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது, ட்ரெயின் லெஃப்ட். சரி. ஈவன் தோ ஹி, ஈவன் தோ கரெக்டாங்க, ஈவன் தோ கரெக்டா வந்துட்டான், ஆனாலும் என்ன பண்ணிடுச்சு, ட்ரெயின் போயிடுச்சு. சரி. அரைவ் அட், அட் கரெக்டா, கரெக்டா, அரைவ் அட் கரெக்ட். ஆன் டைம் கரெக்டா, கரெக்ட். தி ட்ரெயின் லெஃப்ட், எப்ப ட்ரெயின் போச்சு, பிஃபோர். இந்த கொஸ்டின்ல என்ன செக் பண்றாங்கன்னு பாருங்க. என்ன செக், இந்த கொஸ்டின்ல என்ன செக் பண்றாங்க, டென்ஸ் செக் பண்ணாதான் இதுக்குள்ளேயே புடிச்சிடுவோமே. என்ன செக் பண்றானுங்க, டெஸ்ட் கரெக்ஷன் எழுதிட்டு சொன்னேன்ல, இந்த இப்ப முடிச்சுட்டு இப்ப செக் பண்ணுவோம். மாடல்ஸ், மாடல்ஸ் என்ன செக் பண்றாங்க தெரியுமா? நம்மளால இதெல்லாம் கிளாஸ் எடுத்தா கசக்கும், வேப்பங்காயா கசக்கும். இதெல்லாம் பரீட்சைக்கு வருமா அப்படின்னு ஒரு 4 பேர் கீழே கமெண்ட் போட்டிருப்பாங்க. இதை செக் பண்ணிருக்காங்க கொஸ்டின்ல. மாடல்ஸ்ல எந்த டாபிக், கேனுக்கு பதிலா குட்டு, வில்லுக்கு பதிலா உட்டா கேட்டிருக்காங்க உங்கள்ட்ட. இங்க என்ன போடணும், பிஃபோர் ஹி குட் போர்ட் இட்னு போடணும். குட் ஹேவ் போர்டுனா அது பெர்ஃபெக்ட் மாடல். சொல்லி கொடுக்கல, என்ன சொல்லி கொடுத்தா, சொல்லி கொடுக்கலையா, சொல்லி கொடுக்கல, சொல்லி கொடுத்துருக்க மாட்டேன். யூடியூப்ல இருக்கும், உங்களுக்கு சொல்லி கொடுத்தா ஞாபகம் இல்ல. சரி. இது என்னது, சாதாரண மாடல்.
சரியா? சாதாரண மாடல். ஃபாஸ்ட் மாடலா? இது என்னதுங்க? மாடல்ல என்ன போட்டிருக்கோம்? கண்டினியூஸ் போடுறோம். இது கரெக்ட் தானே? இப்படி போடலாம் தானே? இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? பாசிபிலிட்டி. அவன் இப்போ ரீச் பண்ணிட்டு இருக்கலாம். போன் அடிக்காங்க. அப்ப என்ன நினைப்பாங்க? போனை எடுக்கலன்னா அவனை என்ன நினைப்பாங்க? ரீச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. சரி, அடுத்தது என்ன எடுத்துங்க? சரி, இங்கதான் நம்மளுக்கு குழப்பம் வரும். சரிங்களா? ஏன்னா மாடல்ஸ்னு படிக்கும்போது நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படின்னா அதோடைய மீனிங் வச்சு படிக்கிறோம், டென்ஸ் வச்சு படிக்கல. இப்படி படிக்கும் போது நம்மளுக்கு பிரச்சனை வரும். ரெண்டுக்கு வித்தியாசம் சொல்லணும். ஷுட் ஆன்சர் நிறுத்தம் பண்ணணும், அப்படிதானே? என்கிட்ட போய் கேள்வி கேட்பாங்க, நான் இப்ப ஆன்சர் பண்ணணும். எப்பவுமே மாடல்ஸ் ஃபியூச்சர் டைம் காமிக்கும். ஐ கேன் பிளே ஃபுட்பால், என்னால ஃபுட்பால் விளையாட முடியும். இப்ப விளையாடல, இப்ப என்னை விளையாட சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ணிடுவேன்? விளையாண்டு. சரியா? ரைட். இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்? நான் ஆன்சர் பண்ணிருக்கணும், ஆனா பண்ணல. அதான் இதுக்கு அர்த்தம். ஐ ஷுட் ஹவ் ஆன்சர்ட் தி क्वेश्चन. என்ன தெரியுமாங்க? கேள்வி கேட்டு இந்த டைம் பீரியட் முடிஞ்சிச்சு. கேள்வி இங்க இனிமேல் கேட்க போறாங்க. இங்க கேள்வி கேட்டு கேள்வி கேட்கறதுக்கான டைம் முடிஞ்சிடுச்சு. அதான் ஐ ஷுட் ஹவ் ஆன்சர்ட் தி क्वेश्चन. சரியா? என்ன அர்த்தம்? நான் இந்த கேள்விக்கு பதில் சொல்லி இருக்கணும், ஆனா நான் சரியா? சோ நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. மாடல்ஸ் டாபிக் நம்ம படிக்கணும். ஏற்கனவே நான் சொன்னேன், 4 நாளைக்கு முன்னாடி சொன்னேன், மாடல்ஸ் திருப்பி படிக்கணும். மாடல்ஸ் கூட சேர்ந்து படிக்கும் போது என்ன படிக்கணும்? கண்டினியூஸ் மாடல் அண்ட் பர்ஃபெக்ட் மாடல். மாடல்ஸ் பாசிவ் இருக்கா இல்லையா? இருக்கு. பாசிவ் மாடல்ஸ் இதுதான் என்னது? பாசிவ் மாடல்ஸ். சரியா? அந்த கொஸ்டினை அப்படியே சும்மா மேலோட்டமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. டாபிக்கை ஃபுல்லா படிச்சாதான் அந்த கொஸ்டின் போட முடியும். பிஃபோர் ஹி குட் கோட். பாருங்க, ரொம்ப குழப்பமா இருக்குமே. இங்க எந்த வார்த்தை இருக்கு? பிஃபோர் இருக்கு. சரிங்களா? இந்த சென்டென்ஸை நான் இதுல சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் பார்க்கும்போது குட் ஹவ் போர்டு தான் கரெக்ட் மாதிரியே தெரியும். அப்படித்தானே? இங்க எந்த வார்த்தை இருக்கு? அப்படின்னா இந்த ஆக்ஷன் நடக்கிறதுக்கு அவன் போர்டு பண்றதுக்கு முன்னாடியே என்ன ஆயிடுச்சு? இந்த ஆக்ஷனை நீங்க ஃபியூச்சர்ல காமிக்கணுமா இல்ல நடந்து முடிஞ்சதா காமிக்கணுமா? இங்க பாருங்க, இந்த ஆக்ஷன் நடந்திருக்கா? நடக்கல. சரிங்களா? இந்த ஆக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே என்ன ஆயிடுச்சு? ட்ரெயின் போய். சரியா? டிஃபரன்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அதுக்கு மாடல்ஸ் படிக்கணும். மாடல்ஸ் படிப்போம். மாடல்ஸ் உடைய டிஃபரன்சஸ் பார்ப்போம். கொஸ்டின் ஈஸி கிடையாது, கொஸ்டின் செம்ம கஷ்டம், பட் நல்ல கொஸ்டின். இன்னும் வந்துட்டு என்ன பண்ணிருக்காப்ல இவரு? வேற ஐடியில போட்டு ஆன்சர் எடுத்திருக்கான். அதனால இவனை பார்த்து பயப்படாதீங்க, போடுறது கஷ்டம். இது ரொம்ப கஷ்டம். இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆன்சர் என்னது?
மஸ்ட் மஸ்ட் இம்ப்ளிமெண்ட் தானே, மஸ்ட் இம்ப்ளிமெண்ட் தானே ஆன்சரு. மஸ்ட் இம்ப்ளிமெண்ட் போட்டா என்னது -2 போடணும் உங்களுக்குலாம், சரியா? மஸ்ட் பி இம்ப்ளிமெண்ட், ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படணும். புரிஞ்சுட்டா? சரி சரி, மீதி கொஸ்டின் அடுத்த கிளாஸை கண்டினியூ பண்ணுவோம். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, கட் பண்ணிடுவோம்.